Hi friends, இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது GoPro 11 ஆக்ஷன் கேமரா தான். ஸோ இது நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கோம். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 51,500 வருது. நம்ம இதை பில் பண்ணது 45,500 பில் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27 மெகா பிக்சல் கேமராவோட வருது. 5.3K ரெசல்யூஷனில் 60 ஃப்ரேம் ரேட் பர் செகண்ட் அப்படிங்கிற இது ரேஷியோவில் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. தென் 4K வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 120 பிக்சல் வரைக்கும் 120 ஃப்ரேம் ரேட் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் ஆகுது. வாட்டர் ப்ரூஃப் 33 ஃபீட் வரைக்கும், தென் 10 மீட்டர்ஸ் மேக்ஸிமம். இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் வருது, 8x ஸ்லோ மோஷன் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது, டேட்டா ஓவர்லேஸ் இருக்குது, டைம் ரேட் பார்த்தீங்கன்னா 3.0, தென் 180 பிக்சல் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். ஸோ தென் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது வந்து GP2 ப்ராசஸரில் அவைலபிளாக இருக்குது. தென் வெப் கேமரா மோட் இருக்குது, தென் மோட் ரெடி. மெயின் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலிட்டி 5.0 அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஒன்றும் சீல் பிரிக்கல, ஜஸ்ட் வாங்கிட்டு வந்து இப்போ தான் நம்ம அதை சீல் பிரிக்கிறோம். ஸோ சீல் ஓப்பன் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா. இது சைனா ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். சூப்பரான பாக்ஸ், நல்லா ஒரு ஹார்ட்போர்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஸோ மேலே வந்து கிளாத் கவர் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜிப் இருக்குது, GoPro அப்படிங்கிற அவங்க பேட்ச் சிம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு எது இதில் இல்லை. சரி ஓப்பன் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆப் பற்றின இதுவும், தென் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி சம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, 3 டைப் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஹெல்மெட் மவுண்ட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி எப்படி ப்ளக்இன் பண்ணுறது, கேமரா வீடியோ எப்படி ஸ்டார்ட் அண்ட் பாஸ் பண்ணுறது, சார்ஜிங் போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாக QR கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரோ டிப்ஸ் ஃபார் த பெஸ்ட் கோல்டு வெதர் பெர்ஃபார்மன்ஸ். சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சம் 3 லைன்ஸ் தான். இந்த பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி, என்ன டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ மெனி லாங்குவேஜஸில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹவு ப்ராடக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம இதை பற்றின டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா chat with our experts at gopro.com/answers அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம இதை பற்றின கொஸ்டின்ஸ் எது வேணும்னா நம்ம அதை கேட்டுக்கலாம். ஸோ இது அப்படி தான் ஸோ மெனி லாங்குவேஜஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான இங்கிலீஷ் மட்டும் நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேமரா செக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் your camera must be updated before you can use it அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கேயும் ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டைரக்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, கேமரா வேறு லெவலில் இருக்கு. ஸோ இதில் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Type-C கேபிள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஹெல்மெட் மவுண்ட் ஐ திங்க். ஸோ பேட்டரி இருக்குது,
பேட்டரி ஓப்பன் பண்ணிக்கலாம். GoPro battery. Okay, fine. Next பார்த்தீங்கன்னா கேமரா மவுண்ட் பண்ணுற கிளிப்பு.